வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த வாரம் நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $4,555 இப்போ கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 சப்போர்ட் லெவல்ஸை பிரேக் பண்ணி இப்போ அதை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு போன வாரத்துக்கு அப்புறம். ஸோ 5,180 கடக்க முடியாமல் கஷ்டப்படுது அப்படிங்கிறத நான் போன வாரம் கொடுத்துருந்தேன். அதனுடைய விளைவு இந்த வாரம் 4,875 4,730 கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. இப்போ அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் 4,490 4,380 அடுத்தடுத்த லெவல்ஸாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னா 4,120 3,880 3,735 இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல்ஸ். மேக்ஸிமம் 4,120 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை உடச்சிதுன்னா இந்த 2 லெவல்ஸும் அடுத்தடுத்து வாய்ப்புகளாக வரும். எதுக்கும் நம்ம கொடுத்து வைப்போம். ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் என்னென்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட மோசமாக தான் போய்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறதும் தெரியல. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாத்தையுமே பக்குவமாக பார்த்துட்டு வர்றது நல்லது. இறங்கட்டும். கோல்டு இறங்குறதுல ஒன்றும் ரொம்ப வேகமாக ஏறிட்டதுனால இந்த ஒரு விளைவுன்றது அதில் இருக்கிறதுல ஒன்றும் பெரிய அதிசயமாக எனக்கு தெரியல. இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி ஒரே நாளில் 2% வரைக்கும் மைனஸு. நேற்று ரொம்ப மோசமான ஒரு இறக்கத்தை கண்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 4,730 4,875 இப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. க்ளோசிங் முக்கியம். எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடச்சிதுன்னா நல்ல ஒரு பாட்டம் திரும்பும்போது நமக்கு மறுபடியும் தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு இங்கே திரும்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஃபியர் உள்ளவங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தொடர்ந்து இறங்க போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 100 ரூபாயை தூக்கி நீங்கள் மொத்தமாக போடுற இடத்துல 10 ரூபாய்க்காக வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ரேலியை அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து இறக்கம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $69 ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட $83 இறங்கி 78.10 கட் பண்ணி கீழே 68.80 அதையும் டச் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 68.80 தான் இப்போதைக்கு இந்த 2 நாள் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதையும் உடச்சா 63.40 அதற்கும் கீழே செல்லும்போது 58.30 55.90 அடுத்தடுத்த லெவல்ஸாக இருக்கும். அதற்கும் கீழே போச்சுன்னா இன்னும் மோசமாக 52.50 இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். இது நான் ஏன் அப்படி போட்டு காமிக்கிறேன்னா சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம, ஏன்னா இந்த 63.40 கட் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாகலாம். ஏன்னா அது ஒரு நமக்கு ஏற்கனவே அந்த ஒரு ஏரியா இப்போ ரீசெண்டாக அந்த லெவலுக்கும் கீழே போகும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கும். எதுக்கும் இந்த லெவல்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து கொடுத்துருக்கேன். பார்ப்போம். தொடர்ந்து இறக்கங்கள் வரும்போது அந்த இடத்துல எந்த இடத்துல நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து சப்போர்ட் சில்வரும் எடுக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தற்சமயம் ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு வர்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $98 இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் அது ஒரு $100 நெருங்கி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் அதுக்கு அந்த $96ங்கிறது சுற்றி அந்த லெவலில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது $100 மேலே ஒரு க்ளோசிங் வந்துச்சுன்னா ஒரு பெரிய அடுத்த மதம் ஏற்கனவே நம்ம போன மாதிரி அந்த 110 116 போகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ அதையும் கடந்து செல்லும்போது 135 அடுத்த வேல்யூவாக இருக்கும். கீழே 88 82 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டும் வீக் ஆகும் ஃபர்தராக. அதே மாதிரி எக்கானமியும் கொஞ்சம் நமக்கு ஒரு வலுவிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களாகட்டும், உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்கள் கிடைக்காம அந்த பொருட்களுடைய விலைகள் அதிகமாகிறதும் ஒரு முக்கியமான காரணங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். தொடர்ந்து ஏறாமல் இருக்கணும்னு தான் என்னுடைய எண்ணம். ஏறிச்சுன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 23,114 க்ளோசிங்.
23,360 அப்படிங்கிறத வந்து உடச்சி கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கடைசி 2 நாள் பாருங்கள், அதற்கு மேலே ஒரு க்ளோசிங் கூட போக விடாமல் ரொம்ப கரெக்டாக அந்த லெவலுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில் தான் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,800ம் 22,430 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ அந்த லெவலுக்கான ஒரு வாய்ப்புகள் தருதான்னு பார்க்கணும். அல்ல 23,360க்கு மேலே க்ளோசிங் போகும்போது 24,000 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். நான் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வீடியோ போடும்போது கூட சொன்னேன், ஒரு பவுன்ஸ் பேக்கெலாம் கொடுக்கும்போது அதாவது ஜான் ஏர்னா முளம் சிறக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு மார்க்கெட்டுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் இதுதான். இப்படி ஒரு 2 நாள் ஏற்றம் கொடுக்கும்போது நமக்கு அப்பா வேலை முடிஞ்சது மறுபடியும் மேலே போகுது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. இன்னமும் அந்த போர் சூழ்நிலைகள் ஒரு முடிவுக்கு வராத வரைக்கும் நமக்கு எப்போ வேணாலும் மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷன்ஸ் நமக்கு ஒரு வேகமாக இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுருங்க. தொடர்ந்து இறக்கங்கள் வந்தால் இந்த 2 வாய்ப்புகளும், அதற்கு அடுத்தபடியாக நமக்கு 21,840 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த வாய்ப்புகளாக இருக்கலாம். அடுத்த செக்டர்ஸுகளை பார்த்துடலாமா? பேங்க் நிஃப்டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாக 54,360க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 51,850 தான் அடுத்த சப்போர்ட். அதையும் கட் பண்ணி கீழே போச்சுன்னா 49,990. ஸோ இந்த 2 லெவல்ஸும் அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். 54,360ங்கிறது இப்போது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதற்கு மேலே 56,320 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ மேலே வந்து எவ்வளவோ லெவல்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம இப்போது ஒதுக்கி தள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடுச்சு. இப்போ கீழே இந்த லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 60,000க்கு மேலே இருந்த இந்த நிஃப்டி பேங்க்கு இப்போது இவ்வளோ கீழே குறைஞ்சி வந்திருக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ இறங்குதுங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம அடுத்த முதலீட்டை பற்றி நம்ம யோசிக்கலாம். சந்தர்ப்பங்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸில் இருக்கோ அதை பற்றி நம்ம சிந்திச்சு வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் நம்ம அதில் என்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 24,781 க்ளோசிங். 24,050 தான் அடுத்த சப்போர்ட். 24,850ங்கிற லெவலையும் கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டதுனால அதையும் கட் பண்ணி ஒருவேளை 24,050ஐயும் கட் பண்ணி கீழே போனாங்க அப்படின்னா 22,860 தான் அதுக்கு அடுத்த லெவலாக இருக்குது. ஸோ 24,850க்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. கண்டினியூ ஆச்சு, இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே போச்சுன்னா இந்த 2 லெவல்களும் அடுத்தடுத்த வாய்ப்புகளாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா 24,850க்கு மேலே க்ளோசிங் போகும்போது அடுத்து 26,580 தான் நமக்கு பெரிய கேப்பாக இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய வாரம் அதனுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 29,199, 29,250க்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. ஸோ 30,000 போய் அடிச்சிருக்காங்க இந்த வாரம். அதற்கும் கீழே வந்து மறுபடியும் அந்த லெவலுக்கு கீழே எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்து ஒரு க்ளோசிங்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த லெவலாக 28,000ம் அதுக்கு அடுத்த லெவலாக 26,750 இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா 29,250க்கு மேலே 30,000 அப்படிங்கிற இந்த 2 லெவல்ஸும் இருந்துகிட்ருக்கு. இது ஏற்கனவே குறைந்து விட்டு வரக்கூடிய ஒரு செக்டராக இருக்கிறதுனால இன்னமும் தொடர்ந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு வேளை இதிலேருந்து திரும்பணும் அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 ரெசிஸ்டன்ஸாவது ஸ்ட்ராங்காக கடந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதாவது 31,000க்கு மேலேயாவது குறைந்தபட்சம் போய் நிற்கிறதுக்கான வலிமை அதுக்கு இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் திரும்பி இருக்குன்னு நம்ம நம்புகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு 1 or 2 ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போய் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கவனத்தில் வச்சு, ஏன்னா நம்மளை அங்கே தான் பிடிப்பாங்க. நம்ம திரும்புகிற நேரத்தில் நம்ம வேலை பார்க்குறோமான்னு பார்த்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க வெளியில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த செக்டர் பார்க்கலாம். நிஃப்டி பார்மா 22,540 க்ளோசிங். 22,695 கீழே இந்த வாரம் க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ அந்த லெவலுக்குள்ளே தான் 23,100க்கும் 22,695க்குள்ளேயுமே இருந்தது. இந்த வாரம் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த 21,950ங்கிறத நெருங்கியே வந்திருக்காங்க. 22,040 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆனாலும் இன்றைக்கி அந்த க்ளோசிங்கிறது 22,540 முடிஞ்சிருக்கு. ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21,950ம் 21,240, மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,695ம் 23,100 அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு வேளை 21,950 கீழே வரும்போது இதுவும் ஒரு வீக்னஸுக்கு வரக்கூடிய ஒரு செக்டாராக மாறிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மேலேயே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய செக்டாராக இது இருக்கிறதுனால
இந்த லெவலுக்கு கீழே வரும்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 47,007 முடிச்சிருக்காங்க. 47,600க்கும் கீழே இந்த வாரம் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே போய்கிட்டே தான் இருக்குது. 49,600க்கு கீழே 47,600 ஒரு 2000 புள்ளிகள் ரொம்ப சர்வசாதாரணமாக 2 வாரத்தில் இறங்கி வந்துருச்சு. அதற்கும் கீழேயும் கடுமையாக இறங்கி வந்து க்ளோசிங், அதாவது 47,600ன்னு சொன்னாலும் கூட இப்போ 47,000 நெருங்கி வந்துருச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 46,350, அதையும் தாண்டி கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 45,150 அப்படிங்கிற லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். மேலே 47,600 கடக்காத வரைக்கும் நம்ம இந்த 2 லெவல்ஸும் தொடர்ந்து இறங்கி வருவதற்கு வாய்ப்புகளாக பார்க்கலாம். என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 24,715 க்ளோசிங், 24,490க்கும் கீழே போய் 24,040 இந்த வாரம் டச் பண்ணியிருக்கு. போன வாரமே அந்த லெவலுக்கு தான் வந்திருந்தாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு திருப்பம் எடுத்து வேகமாக மேலே திரும்பிச்சு 25,275 வரைக்கும் வேகமாக ஏற்றப்பட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்திருக்கு. இந்த வாலடைலிட்டிங்கிறது இந்த ஆயில் ப்ரைஸஸினுடைய ஷேக்னால் நிறைய நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போது நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 24,490, 24,040, அதையும் உடச்சி கீழே வந்துச்சுன்னா 22,930 அப்படிங்கிறது தான். மேலே ரெசிஸ்டன்ஸ்னால் 25,275, 26,040 நிஃப்டி ஆட்டோவுக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு சின்ன ஏற்றங்களும் அடுத்து கீழே வேகமாக தள்ளுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் செக்டார் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ரியாலிட்டி 696 க்ளோசிங், 720க்கு கீழே கொண்டு வந்து இந்த வாரமும் முடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்றம் கொடுத்தாலும் கூட அதை தாண்டி செல்லலை. 670 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட். அதையும் தாண்டி உடச்சி சென்றால் 626 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இருக்குன்ற மாதிரி இதில் இருக்குது. 720 அப்படிங்கிறது தற்சமயம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் 785ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ இறக்கம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மேலே திரும்பி நிற்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு 2-3 ரெசிஸ்டன்ஸுகளை கடக்காத வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போய்டுன்ற நம்பிக்கையோடு நம்ம எந்த பர்டிகுலர் செக்டாரையும் நம்ப வேண்டாங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 11,412 க்ளோசிங். ஸோ 11,640 கீழே இந்த வாரமும் கீழே கொண்டு தான் முடிச்சிருக்காங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அண்ட் புதன்கிழமை 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து அந்த 11,640 கட் பண்ணி பெருசாக போன வெள்ளிக்கிழமை கீழே கொண்டு வந்து 11,292 முடித்தாங்க. ஸோ மறுபடியும் இது அந்த இடத்துலேருந்து உடச்சி மேலே போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திச்சு. பட் விடலை. இப்போவும் வந்து 11,412 லெவலில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,920, அதையும் உடச்சி கீழே போச்சு அப்படின்னா 10,420 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட். மேலே 11,640, 12,320 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மெட்டலுக்கு இருந்துகிட்டு இருக்குது இப்போ தற்சமயத்தில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் தொடர்ந்து இறங்கிட்டே வருது. 11,034 முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சப்போர்ட்டாக 10,700, 10,250 தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 11,480, 12,000 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ பார்த்திங்கனால நல்லா தெரியும், ஒரு படிக்கட்டில் இறங்கி வர மாதிரி இறங்கி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது செட்டில் ஆகணும், நல்லா ஸ்ட்ராங்காக செட்டில் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து இதில் பெரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸ்லையும் இல்லை அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கலாம். அதனால் இந்த சூழ்நிலைகள் சரியாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப காஷியஸாக வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 23,114 முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இறங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் 22,000, 21,000 வாய்ப்புகளாக மாறிடலாம். நமக்கு வரக்கூடிய க்ரூட் ஆயில், அதே மாதிரி எல்பிஜி, இது சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து மோசமாக தாக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறதுனால நமக்கு தொடர்ந்து இந்த பொருட்கள் கிடைப்பதில் ஒரு தாமதமோ அல்லது கிடைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிக்கிட்டு இருக்குது. இது வெறும் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இந்த தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். அதில் பொருளாதாரத்தில் ஏற்கனவே அடிபட்டு இருக்கக்கூடிய, பின்தங்கி இருக்கக்கூடிய சில நாடுகள் மிகவும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை தந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஐடியாவை எடுத்துங்க. நான் அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிட வேண்டாம். ஏன்னா என்னோடய வயதில் பெரியவங்க நிறையா பேர் இருப்பீங்க. தயவுசெய்து ஏதாவது ஒரு அனாவசிய செலவுகளில் இந்த நேரம் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போய் போடாதீங்க. ஏதோ ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குறதோ அல்லது ஏதோ ஒரு
தேவையற்ற பொருட்களை வீட்டில் வாங்கி சேகரிக்கிறதோ செய்யாமல் அதை பாதுகாத்து கொள்வது நல்லது. வரக்கூடிய காலகட்டங்களில் கமாடிட்டி ப்ரைஸஸில் நம்மை உபயோகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலைகளை கூடுவதற்கு வாய்ப்புகள் வரலாம். ஸோ தொடர்ந்து இந்த நிலைமை நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா, ஸோ அப்போது நமக்கு நம்முடைய உணவு தேவைகளுக்கும் மற்ற சொந்த செலவுகளுக்கு வேண்டிய பணமே நமக்கு அவசியம். அப்படிங்கிறதுனால நடுத்தர வர்க்கமாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வாழ்க்கைகளை செயல்படுத்திக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் இஎம்ஐ போட்டு ஒரு பொருளை எடுக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம், ஏன்னா சில நேரம் சொல்லவே முடியாது, நிறுவனங்களை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் சில பேர் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்ம அடுத்தடுத்த நாடுகளில் பார்க்குறோம். எதற்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய பங்குகள் எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா நாளை உங்களோடு அந்த பங்குகளை பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.